ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே நன்றி அப்பா. இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருப்பாக்க ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. நல்லவரே நன்றி அப்பா. சர்வ வல்லமைமிக்க தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமை அடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லமைமிக்க தேவன் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நேரில் இணைகிற ஒவ்வொருவரையும் கத்தல் அழைத்து கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் நீங்கள் மேன்மைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி அப்பா. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். நல்ல நேரத்திலும் நல்ல நாளிலும் அப்பாவுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக ஒன்று சேர்ந்து நாம் பாடி துதித்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு கூட சேர்ந்து என்னாலுமே துதிப்பா என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஆமென். ஒன்று சேர்ந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. ஆமென். என்னாலுமே துதிப்பார் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார் என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும்
எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. ஆமென். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை. நித்தமுனை மூடி சூட்டினாதும் அன்றி நித்தமுனை மூடி சூட்டினாதும் அன்றி நேயமதாகதன் ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னெல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். சிறுமையும் எளிமையும் மகான என்மேல் நினைவாயிருப்பவரே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். சொல்லுங்க. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாய் இருப்பவரே உம்மையே நான் தேடுகிறேன். என் பலனும் நீரே என் கோட்டையும் நீரே உம்மையே நான் தேடுகிறேன் உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே தேடுகிறேன். என் பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மையே வாஞ்சிக்கிறேன்.
நன்றி ஆண்டவரே. ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்தில் தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பால் கழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. ஆமென். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா பலந்தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா பலந்தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. ஆமென். உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. ஆமென். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். ஒரு நல்ல பாடல். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆமென். சிறுமையும் எளிமையுமான நம்மள எப்பொழுதும் நினைவாக இருக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஆமென். அவருக்கு நாம் எப்போவுமே பிரியமான பிள்ளைகள். எப்போவுமே அவருக்கு நாம் பிள்ளைகள். அவருக்கு நாம் பிரியமான பிள்ளைகள். அவர் நம்ம மீது எப்பொழுதுமே அன்பாகும், பாசத்தோடும் நேசத்தோடும் இரக்கத்தோடும் கிருபையாய் நம் மீது ஆமென் ஆமாம் தயவாய் இறங்கி இருக்கிறார், தயவாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய இருக்கு. இதெல்லாம் சொல்ல முடிஞ்சது, சொல்ல முடியாததுன்னு நிறைய இருக்கு. அவருடைய
செயல்பாடுகளெல்லாம் எழுத முடியாது. கையை தட்டி. தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் இல்லையா, தேவன் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் இல்லையா, இது அவருடைய வெளிப்படுத்துகிற விதம் தான் இரக்கம், காருண்யம், சரிங்களா, தயவு, வல்லமை, இப்படி வெளிப்படுத்துகிறார். அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நிறைய இருக்குது. நமக்கு தெரிஞ்சதும் 2-3, வல்லமை, கிருபை, இரக்கம், காருண்யம், நீடிய பொறுமையாக இருக்கிறார் அப்படின்ட்டு கொஞ்சம் தெரியுது. இன்னும் டன்னு கணக்கில் இருக்கு, உலக அளவில் இருக்கு. தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் வெளிப்படுத்துகிற விதம், ஆமாம், அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம், அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் உங்களை அரவணைக்கிற விதம். ஆமாம், கையை தட்டி விசுவாசத்தோட தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற விதம், அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக உங்களை ஆசீர்வதிக்கிற விதம், அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக உங்களை அவர் அரவணைக்கிற விதமெல்லாம் இன்னும் எக்கச்சக்கம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அவ்வளோ இருக்கு. அறிஞ்சது கொஞ்சம், அறியாதது நிறைய. ஆமேன். பைபிள் எழுதப்பட்டது கொஞ்சம், எழுதப்பட்டாதது நிறைய. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் யோவான் எழுதுறார். அவர் செய்த, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதினார். ஆமாம், அதையெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு இந்த உலகமே பத்தாது, அவ்வளோ புக்கு எழுதலாமா. எத்தனை இருப்பது? 3 வருஷத்தில் அவ்வளோ எழுதியிருக்கிறார். உலகத்தை நிரப்பத்தக்கதான செயல்பாடுகளை தேவன் செய்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் நம்மளாலையும் செய்ய முடியும். எத்தனை பேர் புரியுது? ஆமென். நாம் அதை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று நமக்கு இப்போ எவ்வளோ சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், இதை விட பெருசாலாம் ஏசப்பா நிறைய செஞ்சுருக்கிறார். ஆமாம், நம்ம ஒரு லிமிட்டோடு நிற்கிறோம். ஏன்னா நமக்கு இவ்வளோ தான் தெரியும். சரியா? கடைசி வரைக்கும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார் வரைக்கும் நமக்கு தெரியும். சரிங்களா? ஆமென். ஆமாம், மரித்தோரை 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். 3 நாள் ஆயிற்று, 4ஆம் நாள். சரிங்களா? ஆமாம், மரித்தோரை, ஆமாம், இயேசு கிறிஸ்து, அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 3 நாள் தான் அந்த ஆவி அங்கேயே சுற்றிட்டு இருக்குமா. அதனால தான் பாருங்க, 3 நாள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே அப்படின்னார். ஆமாம், இப்போ அப்படி கிடையாது, 4 நாள் ஆயிட்டா அப்படியே வரும். பார்ப்போம். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஏடுங்க, தகப்பனே உந்தன் தயவுள்ள அன்பால் தழுவி. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 10ஆவது அதிகாரத்தில் இருக்கும். யோவான் 10. சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் அந்த ஆவியங்களையே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு. ஆமாம், 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தம் எடுக்குமே அப்படிங்குது அந்த அம்மா. சரிங்களா? செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. ஆமென். ஆனாலும் பாருங்க, உயிரோடு எழுப்பினார். இது நமக்கு தெரியும். செத்து போய் 4 நாள் எழுப்புனால தெரியும். இன்னும் எவ்வளோ செஞ்சாரோ, இத்தனை வருஷக்கணக்கான ஆட்களை எழுப்பினாரோ, எழுப்பியிருப்பாரா ஒரு ஆள். அதான் சொல்லி எழுதப்படலைன்னாச்சு பிறகு என்ன? அது எப்படி வேதத்தில் இருக்கா? எழுதப்படலைன்னாச்சு பிறகு என்ன? என்னன்னாலும் சொல்லுவேன் நான், மானே தேனேன்னு போட்டு என்னன்னாலும் சொல்லுவேன். ஏசு அதை செஞ்சார், ஏசு இதை செஞ்சார், ஏசு அப்படி பண்ணார், ஏசு இப்படி பண்ணார், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், என்ன எழுதலைன்ட்டார் யோவான். நிறைய உண்டு, எழுத முடியலன்ட்டார், எழுதலை அப்படின்ட்டார். ரைட். அதனால் நான் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் பயங்கரமான ஆள், பயங்கரமான வல்லமையான ஆள். அதனால் எனக்கு அன்பானவர்களே, ஆமென், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். கையை தட்டி ஆமென், ஆமென். யூகிக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வார். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றினதே இல்லையா. சரிங்களா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வசனத்தை எடுங்க. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த நன்மைகள் இருக்கு இல்லையா, ஏற்படுத்துகிற நன்மைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா
1 கொரிந்தியர் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சொல்லுங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கையை தட்டி. தேவன் தம் மேலே அன்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் இருக்கு இல்லையா, அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, காதில் கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க, மனசளவில் கூட நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி இல்லாமல் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா. இப்படி இல்லாமல் நடக்கும் வாய்ப்பே இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால் அப்படின்றாங்க இல்லையா. அதான் நினைத்து கூட பார்க்க முடியாது, அவர்கள் இருதயத்தில் அது தோன்றலை. நமக்கோ, சொல்லுங்க, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அது அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். கையை தட்டி. ஆமே. நமக்கோ தேவன் அதை தம்முடைய ஆவியினால நம்மளை வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியான நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், அந்த ஆவியில் நிரம்பி நான் பேசுவேன். ஏசப்பா உங்களை அப்படி செய்வார், இப்படி செய்வார், உங்களுக்கு அவ்வளோ நன்மை செய்வார், இவ்வளோ நன்மை செய்வார், இவ்வளோ பெரிய பிரச்சனையை மாற்றுவார், அதை அப்படியே தூக்கி போட்டுருவார், இதை இப்படியே தூக்கி போட்டுருவார், ஒரே நாளில் மாற்றிடுவார், ஒரே நாளில் உங்களை அதிபதி ஆக்குவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஆவியில் நிரம்பி கர்த்தர் எனக்கு சொல்கிறாருன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவிடன்ஸே கிடையாது, ஏன்னா நிறைய எழுதப்படலை. எத்தனை புரியுது? ஆமென். ஆமாம், கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் பயங்கரமாக நடந்திருக்கும். அதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கா? ஆமாம், எழுதுறதுக்கு முடியாது. சரியா? எழுதலை, விரும்பலை, அவ்வளோதான். ஓகே, அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் கற்றுக்கொள்வது, இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத, ஆமாம், மேன்மையான நன்மைகளை, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஆமாம். ஏன்னா இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு லிமிட்டு கிடையாது. நம்முடைய தேவன் அன்லிமிட்டட் தேவன். ஆமாம், ஏசப்பா அன்லிமிட்டடாக ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார், அதில் நிறைய எழுதப்படலை, அதனால் நமக்கு தெரியாது. அதனால் எக்கச்சக்கமாக நடக்கும். ஆமென். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு தேவன் உங்களை நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் உங்களை ஆசீர்வதிச்சார்னா உங்களால் தாங்க முடியாது. ஆமாம், 4 நாள் தூங்க முடியாது. ஆமென். ஆமாம், நம்பி ஆமேன் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நடந்துடும். என்ன சினிமா பாட்டு பாடுறாரு அப்படின்னு நீங்கள் சினிமா மைண்ட்லேயே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அவர் ஆசீர்வதிச்சார்னா தாங்க முடியாது, 4 நாள் தூங்க முடியாது, அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமாம், உங்களுக்கு புரியமா சொல்கிறேன். அது எப்படி 4 நாள் தூங்க முடியாது சார்? ஒரு 10,000 ரூபா இன்றைக்கி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் விழட்டுமே, தூங்குறீங்களா இல்லையான்னு நான் பார்த்துட்டு. ஆமாம், 10,000 அனுப்புனா 1 நாள் தூக்கம் போச்சு, 1 லட்ச ரூபா அனுப்புனா 2 நாள் தூக்கம் போச்சு. நம்ம 1 கோடி அனுப்பிட்டான்னு தூங்கவே மாட்டீங்க. ஸ்தோத்திராண்டவரே. எத்தனை பேர் புரியுது சார்? இதெல்லாம் அனுபவிச்சுட்டு பேசுகிறேன் நான், அறகுறையாக அறவைக்காடு மாதிரி பேசலை, அனுபவிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள், என் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செஞ்சு என்னுடைய பண தேவைகளை சந்தித்து, என்னுடைய கடனெல்லாம் அடைச்சி, இன்றைக்கி அடகு கடை வழியாக போகும்போது எனக்குள்ளே ஒரு விடுதலையான ஒரு காற்று வரும் பாருங்க, விடுதலையான ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அந்த அனுபவம்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? தூக்கமே வராது சார், அதெல்லாம் நான் நினச்சிட்டேன்னா எனக்கு தூக்கமே வராது சார். எப்படி சரி பண்ணார்? எத்தனை வருஷம் போராட்டம், எத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தோம் சார். ஆமாம், தேவன் எவ்வளோ அற்புதமாக கடனை அடைக்கிறதுக்கு, நகையை திருப்புறதுக்கு ஒருத்தருடைய இருதயத்தை ஏவி இதை செஞ்சு முடித்தார் சார். ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் அப்பப்போ நினைப்பேன். அதை நினச்சிட்டாலே என் தூக்கமே கலைஞ்சி போயிடும் போங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்படி தேவனுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா உங்களால் தூங்கலாம் முடியாது. ஆமாம், உங்களால் தாங்கவும் முடியாது. எப்படி இது நடந்துச்சு?
கனவா நினவா அப்படின்னு தோணும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேனோ அப்பப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்குறோம். நான் அந்த மாதிரி தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் ஆமென் உங்களுக்கு நன்மையை செய்து உங்களை ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆமென் உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமாம், நகை அடமான கடனால் கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்களும் அந்த அந்த சுதந்திர காற்று அந்த விடுதலை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஒரு வேதனை இல்லாத அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆமாம் ஒரு விடுதலையோடு நீங்கள் சுவாசிக்க தேவன் கிருபை செய்வாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் செய்த ஒரு நன்மையை நீங்கள் மறக்கிறதுக்கு முன்னாடி அதை இப்போ என்னால் இதை மறக்கவே முடியல இல்லையா? நான் நம்புகிறேன் இதை மறக்கணும்னா மறக்க முடியாத அளவு செஞ்சுட்டார். சரிங்களா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அதனால் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியல, மறக்கவும் முடியாது. ஆனால் அது அப்படியே அதனுடைய பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வர்றதுக்குள்ளே அடுத்து ஒன்று செஞ்சுருவார். ஆஹா, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புகிறேன் எனக்கு நடக்கும். நான் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்குள்ளே இந்த சந்தோஷம், அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த துக்கத்திலேருந்து மீண்டு வர்ற கையை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசப்பாவை நீங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி ஆமாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்துட முடியும். ஒன்றும் முடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனை, ஒரு இடி விழுந்திருக்கும், ஒரு துர்ச்செய்தி வந்திருக்கும், ஒரு கெட்ட செய்தி வந்திருக்கும், அதை நீங்கள் மீண்டு வர்றதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியேறி வர்றதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை, அடிமேல் அடி அடிமேல் அடி இடிமேல் இடி விழுந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுக்குள்ளே வந்த பிறகு ஆமாம் ஒரு ஒரு தேவன் ஆசீர்வதித்த தேவன் செஞ்ச அற்புதத்தை தேவன் செஞ்ச மிராக்கிளை தேவன் செய்த நன்மையை நீங்கள் அனுபவித்து அது அப்படியே குறையிறதுக்குள்ளாடி அடுத்த ஒரு அற்புதம் நடந்துடும். ஆமாம், அற்புதம் அடையாளங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் நம்புகிறேன் நடந்து கொண்டே இருக்கும் சார். எத்தனை பேர் புரியுது? எல்லாரும் சொல்லுவாங்க வனாந்திர பாதை அற்புதத்தின் பாதை, கானான் தேசத்திற்கு பிரவேசித்ததும் அற்புதங்கள் நடக்கலை, மன்னா விழலை, ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட்டு, அதோட பைபிள் முடிஞ்சிட்டா? இல்லையே. என்னங்க அதோட முடிஞ்சிட்டா? கானான் தேசத்துக்கு போனோன்னு முடிஞ்சிட்டா? ஆஹா. ஆமாம், அதுக்கு பிறகும் ஆமாம் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னு கானான் தேசத்தை பரலோகத்துக்கு நேரம் ஒப்பிட்டுறோம். சரிங்களா? ஆமென். அற்புதமே நடக்காத ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றோம். சரிங்களா? ஆமாம், கானான் தேசமே அற்புதன்றேன். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே எல்லாமே அற்புதங்க. இங்கே திராட்சை பழம் விட்டுக்கானு இருக்குது. ஒரு கொலை தின்னாலும் வயிறு நிறைய மாட்டேங்குது, அங்கே ஒரு பழத்தை தின்னாலே வயிறு நிரம்பிடுது. தேசமே அற்புதமான தேசம். அதனால் நீங்கள் அற்புதத்தை ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிச்சிட்டே இருந்திருப்பீங்க. கையை தட்டி நான் நம்புகிறேன் இப்போதைக்கு இந்த வெளிச்சம். ஆமென். ஆமாம், அற்புதமே பார்க்காத வாழ்க்கை இல்லை, உங்கள் வாழ்க்கையே அற்புதமாக இருக்கும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை நடத்துவாங்க. ஆமென். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை இருந்ததை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே முற்றிலும் மாறிடும். அப்படித்தான் வேதத்தில் அநேக சாட்சிகளை பார்க்குறோம். ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறார் உங்கள் கூட, உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும். நான் அப்படியே மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய நன்மைகளால் நிரப்பப்படுவீர்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆமாம், ஏசப்பா வந்த பிறகு அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. ஏசப்பா மரித்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். ஜனங்கள் அநேகர் விசுவாசித்து தேவன் பேரில் நம்பிக்கை வைத்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நான் நம்புகிறேன் அற்புதத்தை தேவன் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் அற்புதம் அல்ல உங்கள் வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? ஏதாவது அற்புதம் செஞ்சால் ஆண்டவரே அதெல்லாம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சொல்லுங்கள், அற்புதங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அற்புதம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏதாவது சில நேரம் நம்ம பாடுவோம், அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில், உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அப்படின்னு சில நேரம் பாடுவோம். தப்பு கிடையாது, பாடிக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன்,
ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் தம்முடைய அற்புதத்தினால் நிரப்பி நடத்துவார். ஆமே, நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படியே மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்ம ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சரி, கம்யூனியன் எடுத்துருவோமா? ஓகே. அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம். எத்தனை நேரம் விசுவாசிக்கிறீங்க? அப்பாவால் பிழைப்போம். அவருக்கென்றும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் நாம் பிழைத்திருப்போம். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். சரி, ஓகே. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். தேவையெல்லாம் சந்திப்பார்கள். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். தொடர்ந்து ஆனந்திக்க இன்னைக்குள்ள வேத வசனத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த வார்த்தை, இந்த அதிகாரம் படிக்கும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வசனத்திலிருந்தே படிக்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நம்ம ஏற்கனவே நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்கும், சங்கீதத்தில் தான் இருக்கும். சங்கீதம் 22 அதிகாரத்தில் தான் ஒரு வசனம் இருக்கும். அது என்ன சொல்லுன்னா, பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய வம்சங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் தொழுது கொள்ளும். நம்ம ஏசப்பாவுடைய நன்மைகளை அறிந்து கொள்ளும்போது, ஏசப்பாவை பற்றி நம்ம அறிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பார்க்கும்போது கர்த்தரை தெரிந்து கொள்கிற அந்த ஜனங்கள் பெருகி கொண்டே இருப்பாங்க. பைபிள் வசனத்தின்படி ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு சொன்ன மாதிரி ஏசப்பாவை தேடுகிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். அது பூமியின் எல்லை வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய அன்பை ஒரு வாட்டி நம்ம ருசி பார்த்துட்டோம். கர்த்தர் இவ்வளவு நன்மையானவர், நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யக்கூடிய ஏசப்பா அப்படின்னு நாம் ஏசப்பாவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அவருடைய அன்பை விட்டு வழி விலகி போக மனசு வராது. ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒரு வார்த்தையினால் தாங்கி கடினப்படுத்தாமல் தண்டிக்காமல் மன்னித்து நம்மளை வழி நடத்தக்கூடிய ஏசப்பா. அதனால் நமக்கு எப்போவுமே அவருடைய அந்த சமூகத்தில் அவருடைய அன்பை உணர்ந்துட்டா கண்டிப்பாக அதை விட்டு வழி விலகி போகிறதுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை இருதயத்தில் நிரப்பப்பட்டு இருதயம் அவருக்கு நேராக இருக்கும்போது நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய், அவருக்கு உகந்த கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி அந்த மாதிரி தான் நம்மளை வாழ வைப்பாங்க. அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறவங்களுடைய கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் அப்படி தான் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காங்க. நம்மளை பார்த்தும் நம்ம வாழ்க்கையில் நடந்த அநேக நன்மைகளை பார்த்தும் அநேகர் திருந்தி கர்த்தரிடத்தில் வருவாங்க. நம்ம அநேகருக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக தான் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அநேக நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்து நம்ம மூலமாக அநேகருக்கு சாட்சியை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய அந்த உயிருள்ள சாட்சியை கேட்கும்போது அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதனால தான் கர்த்தர் நமக்கு லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் சாட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நம்மளை அழைச்சிருக்காங்க. இந்த அற்புதமான வார்த்தையை கொடுத்துருக்காங்க. நாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் இமை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இன்றைய தினத்திலும் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி எங்களை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலே எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க ஏசப்பா. அதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்களுக்கென்று இந்த சபையை உருவாக்கி எங்களுக்கென்று ஒரு போதகரை நியமித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின்படியே வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேனப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படி எங்களை தெரிந்தெடுத்திருக்கீங்க, அழைத்திருக்கீங்க, இந்த சபையில் நிலைநிறுத்தி இருக்கீங்க. அதற்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய தினத்திலும் அநேக தேவைகளின் மத்தியில் இருப்பார்கள். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் உம்முடைய கிருபையின் கரம் செய்து முடிக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. எந்த வியாதியில் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு சுகத்தை உம்முடைய கிருபையின் கரம் எங்களுக்கு கொடுக்கும். நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய்
உம்மிடத்திலிருந்து நன்மையை பார்த்தவர்களாய் உமக்கு நன்றி சொல்லக்கூடிய இடத்துல எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து வைத்திருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் கூட இருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தபடியினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் 4ஆம் அதிகாரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. ஆமென். இந்த சங்கீதம் 2ஆவது அதிகாரம் ஆரம்பத்திலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இந்த வசனம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் சங்கீதம் 2 எழுதப்பட்டிருக்கா, தாவீதின் சங்கீதம். சரி, இது எங்கே வரும் தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சபை மக்கள்லாம் சேர்ந்து சொல்லுவாங்க. எடுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆவது அதிகாரமா. அப்பொழுது 2 அவங்க பரிசுத்த ஆவியை பெறுவாங்க. அப்போது 3 4 வரும். சரி பாருங்க, 25 அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:25 வசனம் சொல்லுது, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவனுடைய கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. கையை தட்டி 2ஆம் சங்கீதத்தில் இருக்கிற தாவீது வசனத்தை கொண்டு எங்கே வந்து எடுக்கிறாங்க பாருங்க மக்கள். உரைத்தீரே, அந்தபடியே நடக்குது. அதாவது நாங்கள் படித்த ஞாபகம் இருக்குது, இப்படிலாம் நடக்கும்னு. ஆமாம், அப்படியே நடக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள். அந்தபடி பாருங்க, ராஜாக்கள் எழுப்பி ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று தேவரே உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவும் செய்யும்படி. சரியா? ஏரோதும் பொந்தை பிலாத்தும் பாருங்க, ராஜாக்கள்ங்கிற லிஸ்ட்ல இவங்க ராஜாக்கள் சேர்த்துட்டாங்க. ஏரோது, பொந்தை பிலாத்து புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துகிற தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும் என்றார்கள். கையை தட்டி நிறைய சொல்லுவாங்க, இது கானான் வாழ்க்கை, அற்புதமே தேவைப்படாத வாழ்க்கை சார், இங்கே தேவை. ஆமாம், நீங்கள் கையை நீட்டி அற்புதங்களை அடையாளங்களும் செஞ்சு, சரிங்களா, பிணியாடிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர்கள் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலும் அப்படின்றாப்புல. ஆமாங்க, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் ஒரு முடவனை சுகமாக்கியிருப்பாங்க. அதனால் தைரியமாக பேசுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா எவிடன்ஸ் இருக்குது, கிணறு வெட்டின ரசீது இவர்கிட்ட இருக்குது. அதனால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவர் போவார். இன்னுக்கு வடிவேல் கதை மாதிரி தான். நம்ம ஆளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றாங்க பாருங்க, பயங்கர தைரியமாக பேசுகிறாங்க. என்ன பிறவே முடவே எந்திரிச்சு நிற்கிறான், இவங்க கூட நிற்கிறான், கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். இவங்களால ஒன்றும் பேச முடியாது, என்ன தான் சொன்னாலும் முரட்டினாலும் மிரட்டினாலும் நடக்காது. எத்தனை பேர் புரியுது? ஆமேன். அதனால் எனக்கு அன்பானவர்களே, அப்படி தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ சங்கீதம் 2 எடுங்க. ஆமேன், ஆமேன். சரி, கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்படியே பண்ணுறீங்க அப்படியே அவருக்கு ஒரே சிரிப்பாக தான் வரும். சரிங்களா? அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்தில் அவர்களை கலக பண்ணுவார். சரிங்களா?
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பூமியில் ஏகப்பட்ட ராஜாக்கள் குழப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். தேவனுடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய குமாரனாகிய இயேசு பேரை சொல்ல விடாத அளவுக்கு, பேரை சொன்னாலே கொல்லுவேன் அப்படின்னு மிரட்டி உருட்டிட்டும் அவருடைய பிள்ளைகள் சீசர்கள் எல்லாத்தையும் பயங்காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜா அபிஷேகம் பண்ணி வைத்தேன்றார் கையை தட்டி. இயேசு ராஜாதி ராஜா வச்சிருக்கிறார். இவங்க எல்லாரை விட கிங்கு, கிங்குக்கே கிங்கு ஒருத்தர் இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்போ பாருங்க. ஆமீன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். இந்த வசனமும் பேதுரு சொல்வார். ஆமாம், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். சரிங்களா? நீர் என்னுடைய குமாரன். எத்தனை பேர் புரியுது? இது எல்லாமே ஏசப்பாவை குறிக்கும். அடுத்துதான், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அதுதான் நடந்துச்சு. ஏசப்பா கேட்டாரா? கேட்டார். சரிங்களா? ஆண்டவரே, ஆமாம், பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், சரிங்களா, காத்து கொள்ளும், உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு கேட்க சொல்லி தந்தார் நமக்கெல்லாம். ஆமாம், அதுதான் நடந்துச்சு. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? பவுல் சொல்கிறார் இல்லையா? இதோ ஜாதிகளுக்கு ஒளியாக உம்மை வைத்தேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வாக்கு பண்ணாரா? அதை நாங்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. ஆமாம், நாங்கள் அந்த ஒளியை குறித்து பிரசங்கிக்கிறோம், ஒளியை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் அவர் ஜாதிக்கு ஒளிங்கிறது ப்ரூஃப் ஆகுது. எத்தனை பேர் புரியுது? அதே போல தான் அவன் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டு இருக்கு. நம்ம மூலமாக அநேகர் கர்த்தர் வசமாக திருப்பப்படுவாங்க பாருங்கள். ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்வாங்க பாருங்கள். அதுக்கு பேர் தான் இது. ஆமேன். அல்லேலூயா. பூமியே சுதந்திரமாகும். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளால் நிரப்பப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன், ஆமேன். இரும்பு கோல்களால் அவர்களை நொறுக்கி, ஆமேன், குயக்களத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ஆமேன். யார? அந்த ராஜாக்களை, எதிரி ராஜாக்களை. இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாக இருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கையை தட்டி சாட்டை எடுத்தாரு பாருங்க, தேவ ஆலயத்தில் அக்கிரமம் பண்ணுறவங்களுக்கு விரோதமா. ஆனால் அவரை பற்றி கொள்கிற எல்லாருக்கும் பாக்கியவான்களாக இருந்தாங்க. சகேயுல இருந்து, சரிங்களா? ஆமாம், எவ்வளோ பெரிய பெரிய ஆளெல்லாம் அவர்கிட்ட வந்தாங்களோ, அவரை பற்றி கொண்டாங்களோ, அவங்க பாக்கியசாலி. ஆமேன். நீங்கள் பெரிய பாக்கியசாலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர். யாரையும் என்னமோ செஞ்சுட்டு போட்டோம், எப்படியும் ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், என்னாலையும் போயிட்டு போட்டோம். மக்களுக்கு நல்லது செஞ்சால் தேவன் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். இல்லைன்னா சவுக்கு தான். சவுக்குன்னா என்னது? அவங்கள அந்த இடத்த அதை அப்ரூவ்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏசப்பாவுடைய நோக்கம் அவங்களை அடித்து விரட்டுறதா, ஆலயத்தை சுத்தப்படுத்துறதா? சொல்லுங்கள். சவுக்கெடுத்தார் கோவப்பட்டார், அடிச்சு அது என்னது, என்ன எம்ஜிஆர், என் கடமை எம்ஜிஆரா? சாட்டை எடுத்து சுழட்டி அடித்த மாதிரி நானே இட்டால் அப்படி செஞ்சாரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு தேவை ஆலயத்தை சுத்தப்படுத்தணும். எது ஆலயம்? எருசலேம் தேவாலயமா? எருசலேம் தேவாலயத்துக்காகவா அவ்வளோ பக்தி வைராக்கியப்பட்டார்? அது சாட்டை எடுத்து சொல்லட்டினது எருசலேம் தேவாலயத்துக்காகவா? ஒரு மிட்டுக்காண்டு ஆலயத்துக்காக சாட்டை எடுத்து அவர் சுற்றி அப்படின்னு கும்பலாம் போடணுமா? என்ன போக சொல்லுங்க. எனக்காக. ஆமேன். எனக்காக. சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமேன், ஆமேன். நமக்காக. ஆமேன். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்கள் ஆலயத்தை கெடுக்கிற புல்லாத கிரியைகளை பூரா விரட்டுறார், உங்களுக்குள்ளே வாசமாக இருந்து. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள். ஏசப்பா ஆலயத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் அங்கே புறா விற்றாங்க, அதை கல்லர் குகையை ஆக்கிட்டாங்க. ஆலயமே சீரழிஞ்சு போயிருக்கு. தேவன் டிசைன்லே இல்லை, கெட்டு போய் கிடக்கு. கெட்டு போனவைகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆமேன். நீங்களே அந்த ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்குள்ளே வந்துட்டார் இல்லையா?
ஆலயத்தை அவர் சுத்தப்படுத்துகிறார். சொல்லுங்கள், நான் தான் தேவனுடைய ஆலயம், தேவன் தங்குகிற ஆலயம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக என்ன அவர் சுத்தமாக்கிடுவார். ஆமேன் ஆமேன். ஆமாம், அவர் தொட்டாலே சுகமா, உள்ளே வந்தால் சுகம் கிடையாதா? சித்தம் உண்டு சுத்தமாகன்னு சொல்லி சுத்தமாக்கினார் பாருங்க. குஷ்டரோகியை சுத்தமாக்கினார். ஆமேன். வார்த்தையினால் இப்போ வார்த்தை உங்களுக்குள்ளே வந்துட்டு, வார்த்தை மாம்சமே உங்களுக்குள்ளே இருக்குது, வார்த்தை ஆவியாய் உள்ளே இருக்குது. ஆமேன். அப்படியே உங்களை அவர் உயர்த்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி. ஆமேன். அப்பா பார்த்து தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பான் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே உந்தன் தயை கொண்ட அன்பான் தழுவி என்னை தாங்குமே. தழுவிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. ஆமென். தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாயிருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தூங்க தேவா உம்பளந்தாருமே. சொல்லுங்க. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தூங்க தேவா உம்பளந்தாருமே. வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. ஆமென். உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும்
என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையை தேடுகிறேன். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மையை தேடுகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமேன், அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். ஆமாம் ஆண்டவரே, என்னை நீங்கள் பலப்படுத்துங்க. ஆமேன். ஆமாம், நம்ம பலனற்றவர்கள் சில நேரம் பலவீனம் ஆயிடுறோம். அதான் பவுலே சொல்கிறாரு, என் பலவீனத்தை குறித்து ரொம்ப நேரம் ஜோம் பண்ணேன். 3 தடவை ஜோம் பண்ணியிருக்கிறாப்புல. கத்த சொல்லிட்டு அப்புறம் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குனார். பவுலுக்கு பலவீனம், யாருக்குனாலும் பலவீனம் வரலாம் போகலாம். ஆனால் ஒன்று, பலவீனம் வரலாம் போகலாம், நம்மளை பலப்படுத்துகிறவர் நமக்குள்ளேயே தங்கி இருக்கிறார். கையை தட்டி ஆமேன். பலவீனம் வரலாம் போகலாம், அதெல்லாம் ஏற்றத்தாழ்வு ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஒன்று, இருக்க இருக்க பலன் அடைஞ்சிட்டே தான் இருப்பீங்க. உங்களை பலப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் உள்ள உங்களுக்குள்ள. ஆமேன். ஆமாம், உங்களுக்குள்ளே தான் இருக்கு அந்த பலன். அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமேன். ஆமாம், உலர்ந்த சொல்லுங்க என் கூட சேர்ந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலந்தாருமே. எலும்பு பலன் அடைகிறது ரொம்ப முக்கியம். உலர்ந்த எலும்பு பலன் அடைகிறது எப்படி நடந்துச்சோ, உலர்ந்து போன எலும்பு பல வருஷம் ஆனால் தான் உலர்ந்து போகும். அந்த எலும்பையே உயிரடைய பண்ணார் தேவன். ஆமாம், உங்கள் எலும்பையும் உயிரட பண்ணுவார். ஏன்னா எலும்பு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒரு மனுஷன் திடமாக ஆரோக்கியமாக பலமாக இருக்கணும்னா எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், அதான் உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்கி அப்படின்றார் இல்லையா? எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், மூட்டு வலி, எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், என்னென்ன பிரச்சனை இருக்குதோ இயேசுவின் நாமத்தின் அப்படியே நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மான் கால்களை போல துள்ளி குதிக்கிற அளவுக்கு உயரே, ஆமாம், நடக்கிற அளவுக்கு, நடந்தாலும் ஓடினாலும் பலன் குறையலை அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானந்த காலை நேரத்தில் அப்படியே உங்களை நிரப்பாராக. தேவனுடைய வல்லமை அவன் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். அவருடைய கிருபை போதும். உங்கள் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் எலும்புகள் எல்லாத்தையும் பலனடைய செய்கிறார். ஆமேன், ஆமேன். இந்த ஜாயிண்ட்லலாம் இருக்கிற வலிகள் ஆமாம் தேஞ்சு போச்சு. அங்கே ஆயில் இல்லைன்றாங்க. ஆமாம், ஆயில் இல்லைன்னா எப்படி வண்டி ஆயில் இல்லைன்னா கீச்சு கீச்சின்னு சத்தம் வரும், அப்புறம் கடப்படாங்க, அப்புறம் பொத்துட்டு விழுந்துடும், வீலு கலந்து ஓடும். சரிங்களா? ஆயில் இல்லைடா. அப்படித்தான் தேவன் உங்கள் எலும்புக்கு ஆமாம் எல்லாவற்றையும் என்ன தேவை அந்த இந்த ஜாயிண்டில் வர்ற அந்த அமிலங்கள்லாம் சுரப்பதாக. ஆமேன். எதனை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஆயில் உண்டாகட்டும், அதனால் உங்கள் ஆயிலும் நீடிக்கட்டும். ஆமாம், கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. போகிற போக்கில் காசா பணமா உங்கள் வண்டிலையும் பெட்ரோலும் நிரம்பட்டும், ஆயிலும் நிரம்பட்டும். ஆமேன். ஆயில் இல்லாமல் வண்டி ஸ்டக் ஆகிறது, வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் நிலைமையில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை. சர்வீஸ் பண்ண முடியாமல் வண்டியை சர்வீஸ் பண்ணணும், காசு இல்லை, வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அதுவும் ஆயில் போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆயில் போட்டால் வண்டி ஓடணும் மாதிரி. நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு ஆமாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா கவலைப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஓகே, எங்கூட சேர்ந்து உலர்ந்த எலும்புகள், உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலந்தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவாவும் பலம் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. என் உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவாராக. ஆமேன். ஆமாம், தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன். கண்மனை தேனினாலும் உச்சிதமான கோதுமையினாலும்
கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவாராக. அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்குவார். உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை பார்க்கலாம் தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர். நீங்களும் பெரிய பெரிய காரியங்களை செய்வீங்களாம். ஆமீன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கையை தட்டி. இன்னைக்கு பலனே இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். ஆமீன். ஆமாம், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே, அவருடைய பலத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீர்கள். ஆமேன், ஆமேன். எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் உங்ககிட்ட உண்டு. சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன் எனக்கு உண்டு. கையை தட்டி, கையை தட்டி. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறதோ அந்த எல்லாவற்றையும் செய்வதற்கான பலன், ஆமேன், உங்களுக்கு உண்டு. அதை கர்த்தரே உங்களுக்கு தந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதனை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம் உங்களை அப்படியே அளவில்லாமல் நிரப்புவதாக. உங்களை நிரப்பி உங்கள் வீட்டை அப்படியே நிரப்பட்டும். உங்கள் வீட்டை நிரப்பி அப்படியே உங்கள் குடும்பத்தை நிரப்பட்டும், உறவுகளை நிரப்பட்டும், நம்ம நாட்டை நிரப்பட்டும். அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அப்படியே கூடவே இருந்து நடத்துகிற கஷ்டத்தில் இந்த உலகம் முழுவதும் நம் மூலமாக தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும், ஆமேன், அப்படியே நிரம்பட்டும். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமையால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓகே. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் நம்ம லாவண்யாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பப்ளிக் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 20ஆம் தேதி இன்றைய தினத்திலேருந்து தொடங்குது. நாம் ஒருமனப்படுவோம். நல்ல தகப்பனே, அப்படியே நாங்கள் மகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். தேங்க்யூ டாடி. ஆமேன். நல்ல முறையில் மகள் எக்ஸாம் எழுத தேவன் கிருபை செய்கிற ஸ்தோத்திரம். நல்லபடியாக தேவன் வெற்றியை தருவீங்க. நல்லபடியாக ஆண்டவரே நீங்கள் மதிப்பெண்களை தருவீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாம பெரிதாய் மகிமையிடுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே உங்கள் பெற்றோரை நீங்கள் ஆசீர்வதிப்பக்காய் ஸ்தோத்திரம். சகோதரனை நீங்கள் ஆசீர்வதிப்பக்காய் நன்றி. அப்படியே மனதார ஆசீர்வதிப்போம். அப்படியே நம்ம பெர்னா 12th எழுதுகிறாங்க. பெருநாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுப்பாராக. மகளும் நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களா என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்போம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அப்படியே குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். அப்படியே அவங்க பெற்றோர்கள், சகோதரன் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்துக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது போக எக்ஸாம் எழுதுகிற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் தேவன் நல்ல மதிப்பெண்களை எடுக்க செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேங்க்யூ.